Hi friends, welcome back to Vinodini Vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொடமிளகா வச்சு தான் கிரேவி பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடமிளகா வச்சு இப்ப சப்பாத்திக்கு தான் கிரேவி. எண்ணெய் ஊத்தி அதுல பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டையும் 2 கிராம்பு, கொஞ்சமா முந்திரி இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கணும். அதெல்லாம் போட்டிங்கன்னா முந்திரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேம் அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு பதிலாக கொடமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வச்சு கூட பண்ணலாம். நான் சப்பாத்திக்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடணும். நல்லா ஃப்ரை நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி வதங்கிட்டுருக்குன்னு பாருங்கள். கொடமிளகா நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா பட்டரில் போட்டு வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் எடுத்து கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் கொடமிளகா போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு பாருங்கள் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டு நல்லா கொடமிளகா போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிடணும். போட்டு அதில் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக கரம் மசாலாவும் வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு அதில் இறக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சுட்டுட்டு இருந்தேன் நான். காலையில் சரி சப்பாத்தி சுட்டு அத்விக்குட்டி சப்பாத்தி சுட்டு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, அதனால் சரி சப்பாத்தி சுட்டு கொடமிளகா கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி, பன்னீர், கொடமிளகா இந்த மாதிரியெல்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி போடுறேன். நான் குக்கிங் மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக ஆயில் அதில் ஊற்றி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.